ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒன் பீஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து லூஃபி கிட்ட வந்து நாமே பேசிகிட்டு இருப்பா. பாஸ் என்னை காப்பாற்ற வந்தது ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நான் போனேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஓடிட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த 3 பேரில் ஒருத்தன் வந்து நீ தான் அவனுக்கு பாஸா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து லூஃபி சொல்லுவான், இங்கே எதுவும் சாப்பாடு கடை இருக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ திருப்பி கேட்குறேன் இங்கே எதுவும் சாப்பாடு கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தவன் அடிப்பான். அடிக்கும் போது லூஃபியோட வந்து கேப் வந்து பறந்து போயிடும். யாரோட கேப்படா பறக்க விட்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு வெளுத்து விடுவான். அப்புறமேட்டு கங்கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் ஒரே சிங்கிள் ஷாட்ல முடிச்சிருவான். நாமி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு யாரா இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்து நீ யாரு அப்படின்னு சொல்லி லூஃபி கிட்ட வந்து நாமி கேட்டுட்டு இருப்பாளா. லூஃபி கேட்பான் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. நாமி வந்து அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டு நான் வந்து ஒரு பைலட்ல இருக்கிறவன், எல்லாத்தையும் நான் திருடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஓ அப்படியா, நான் வேணா அவன் குரூல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்பான். இல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். அப்புறமேட்டு பசிக்குதேன்னு சொல்லி படுத்துருவானா. அப்ப வந்து கரெக்டா கேப்டன் பக்கியோட பேச காட்டுவாங்க. கேப்டன் பக்கி கேட்பான், அந்த கிராண்ட் லைன் மேப்பை தூக்கிட்டு போனாடா, அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல கேப்டன் நாங்க என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எப்பறம் யாருக்கும் தெரியாம வந்து கிராண்ட் லைன் மேப்பை தூக்கிட்டு போனா, நம்ம தானே கிராண்ட் லைன்ல வந்து ரேம்பே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம், அதுக்குள்ள வந்து அவ எடுத்துட்டு போயிட்டா, இப்ப என்ன பண்றது தெரியலையே, அந்த பொண்ணை எப்படியாச்சும் கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தவன் ஏதோ சொல்லுவானா, என் மூக்கை பார்த்து என்ன விடைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்காரா போய் பயமுத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு குரூல இருக்கவங்க எல்லாரும் வந்து கேப்டன் வந்து டெவில் ஃப்ரூட் பவரை வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து கையை யூஸ் பண்ணாம அவன் அப்படியே வந்து கழுத்து நெரிச்சு அப்படியே மேலே தூக்கிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துருவாங்க. அப்ப சொல்லுவான் பக்கி, இதுக்கு மேல வந்து என்னை யாரும் கிண்டல் பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே தண்டா நிலைமை, நான் போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. அப்படியே வந்து ஆப்போசிட்ல வந்து அப்படியே லூஃபியை காட்டுவாங்க. லூஃபி வந்து நாமி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து லூஃபி கேட்பான், இந்த வீட்டுல நீ மட்டும் தான் தனியா இருக்கியா, இவ்வளவு பெரிய வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாமே சொல்லுவா, இங்க பக்கி வந்ததுல இருந்து இங்க யாரும் இருக்கிறது இல்ல, நான் மட்டும் தான் இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா. நீ திருடியா அப்படின்னு கேட்பான். ஆமா நான் திருடி தான், ஆனா பைலட் கிட்ட இருந்து மட்டும்தான் திருடுவேன் அப்படின்னா. எப்படி பார்த்தாலும் நீ திருடி தான் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நாமே சொல்லுவா, எனக்கு ஒரு 15 லட்சம் பெரி இருந்தா போதும், அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னு கேட்பான். இல்ல அது வந்து என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நாமே படுக்க அவடு போயிட்டு இருப்பா. அப்ப வந்து லூஃபி கேட்பான், நீ கையில வச்சிருக்க மேப் கிராண்ட் லைனுக்குள்ள தானே, நீ என்ன நாவிகேட்டரா அப்படி கேட்டா. ஆமா இருக்கிறதுலே பெஸ்ட் நாவிகேட்டர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு என் குரூலயே வந்து எனக்கு ஒரு நாவிகேட்டர் வேணும், நீ வந்து என் குரூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோம். நீ என்ன பைரட்டா, நான்லாம் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா நாமி. லூஃபி வந்து சொல்லுவான், நீ என் குரூல ஜாயின் பண்ணிக்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டு, நீ தான் நாவிகேட்டரா இருந்த, எங்களுக்கு என் குரூல வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து லூஃபி வந்து சொல்லுவான், நான் வந்து கண்டிப்பா பைரட் ஆகி நான் பைரட் கிங் ஆவா அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாளா. அப்ப வந்து நாமி வந்து அப்படியே ஜன்னல் ஓரமா போய் எட்டி பாப்பா. அங்க வந்து பக்கியோட ஆளுங்க நின்று பேசிட்டு இருப்பாங்க. எங்கடா அந்த மேப்பை தட்டின பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போது நாமே பிளான் போட்டுருவா. சரி நான் குரூல வந்து நேவிகேட்டரா இருக்கிறேன், ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் வந்து பக்கியை பார்க்க போறேன், என் கூட நீ வந்து பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். சரி உனக்காக நான் எதனால பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி வந்து சரின்னு சொல்லிட்டு உடனே நாமி வந்து கயிறு எடுத்து லூஃபியை கட்டி போட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து லூஃபி கேட்பான், நீ எதுக்கு நீ கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இது கட்டுறனால உனக்கு எதுவும் பிரச்சனையா, இது வெறும் கயிறு தான் சொன்னா. சரி சொல்லி சிரிச்சுட்டே வந்துட்டு இருப்பான். அப்படியே பக்கியை கட்டுவாங்க. வந்து கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா லூஃபி கிட்ட அடி வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு அந்த 3 பேர்ட்ட வந்து நீ ஏன்டா அவங்க தப்பிக்க விட்டீங்க லூஃபியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட மேப்பை தேடிட்டு போனால அவ வந்துட்டான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப வந்து லூஃபியை வந்து நாமி வந்து கட்டிப்பட்டு இழுத்து வந்துட்டு இருப்பா. அப்ப வந்து பக்கி கிட்ட சொல்லுவா, இவனா வந்து என்னோட பாஸ், எனக்கு பாஸுக்கும் சண்டை வந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டுட்டு நான் வந்து உங்க குழுல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த மேப்பை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமி வந்து சொல்லிட்டு இருப்பா. அதை வந்து பக்கி கேட்டு ஓகே நான் வந்து உன்னை என் குரூல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எல்லாம் பார்த்துட்டு என்னது இது டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ண போறாரா இவரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து லூஃபியை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் லூஃபி வந்து ஒரு கேஜில் அடைச்சு வைங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாமிக்கு வந்து பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கேஜில் அடைச்சி வச்சிருவாங்க லூஃபியை. அப்படியே நாமியை கூட்டு போய் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் பக்கி. அந்த டைம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறா பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு சரி வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமியை கூப்பிட்டு போவானா. நாமி சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்படியே வந்து சைட்ல வந்து லூஃபி வந்து காட்டுவாங்க. லூஃபி வந்து அந்த கேஜில் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஆனா அப்பயும் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட கம் ஃப்ரூட்டோட பவரை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஃபுட்டை எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப பக்கி வந்து சிரிக்கிறத காட்டுவாங்க. அப்போ வந்து ஒரு கேனான் கொண்டு வருவாங்க. கேனான் கொண்டு வந்துட்டு பக்கி மாதிரியே இருக்கும். அந்த பாலை வந்து உள்ளார வச்சுட்டு நாமிகிட்ட வந்து சொல்லுவா, பக்கி இதை நீ வந்து பத்த வை,
அவனை வந்து கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டே இருப்பாங்க. சும்மா ஒரு தாட்டி ஃபயர் பண்ணி காட்டுவாங்க. லூஃபி பார்த்துட்டு என்னடா சவுண்ட் இதுன்னு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பான். அதையும் வந்து ஜோரோவும் பார்த்துருவான் லாங்ல இருந்து. அந்த ஜோரோவும் வந்து அவனை பாக்குறதுக்காக திருப்பி ஓடிக்கிட்டு இருப்பான். லூஃபிக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்த பார்த்தா அந்த இடம் பாதி டேமேஜ் ஆயிருக்கும். அதை பார்த்துட்டு நாமிலாம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பகி அப்படியே சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே நீ வந்து அவனை உன் பாச கொல்ல தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். நாமியும் வந்து சரி ஓகே நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த கேனனை அப்படியே வந்து லூஃபி சைடு திருப்பி வச்சுட்டு பக்கி சொல்லுவான் நீ வந்து கொல்ல தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பாக்ஸ் கொடுப்பான். அதை வந்து நாமி வாங்கி பார்த்துட்டே இருப்பா. அப்ப வந்து பக்கி கேட்பான் நீ என்ன பார்த்துட்டே இருக்க, நீ உனக்கு கொன்னாதான் நான் வந்து நீ என் குரூல ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். நாமி சொல்லுவா நான் வந்து இந்த குரூல ஜாயின் பண்றதுக்கு உனக்கு கொன்னே தான் ஆகணுமா, வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. அவன் பக்கி சொல்லுவான் இல்ல நீ உனக்கு கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லூஃபி சிரிச்சுட்டே சொல்லுவான் நீ தான் முடிவு எடுக்கணும் நாமி, சீக்கிரம் முடிவெடு, என் கூட இருக்கிறியா இல்ல அவன் கூட இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து பகியோட ஒரு ஆள் வந்து அதை வாங்கி பத்த வைக்க ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள நாமே வந்து ஒரு கட்டையை எடுத்து அவனை தலையிலேயே ஒரு தாங்கிடுவா. அதுக்கப்புறமேட்டு அதை பார்த்துட்டு லூஃபிலாம் வந்து என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப பக்கி கேட்பா எதுக்கு அவனை அடிச்ச, உனக்கு வந்து அவனை கொல்ல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. லூஃபி வந்து என் கூட ஜாயின் பண்ண போறியா நாமி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அவன் எதையும் காதுல வாங்காம கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையும் விட்டு அடிச்சிட்டு இருப்பா. அப்படியே அந்த கேனை காட்டுவாங்க. கேனை வந்து அதை பத்திக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை பார்த்துட்டு லூஃபி வந்து நாமியே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்ப வந்து நாமி வந்து எல்லாத்தையும் வந்து டார்ஜ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து வெறும் கையாலேயே வந்து அந்த தீயை வந்து அணைக்க ட்ரை பண்ணி அவ அணைச்சிருவா. அதுக்கப்புறமேட்டு லூஃபி சொல்லுவான் பின்னாடில இருந்து அட்டாக் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அட்டாக் பண்ணும் போது ஒரு ஆள் வந்து நிப்பான். யாரு அப்படின்னா நம்ம பைலட் அண்ட் ஜோரோ தான் கரெக்டா வந்து நிப்பான். அப்ப வந்து லூஃபி அதை பார்த்துட்டு ஜோரோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. என்ன தாண்டா இங்க நடக்குது, ஃபர்ஸ்ட் வந்து நீ அங்க வந்து பிரச்சனை பண்ண, அப்புறமேட்டு வந்து ஒரு பறவை ஒன்று தூக்கிட்டு போச்சு, இப்ப என்னன்னா கேஜில வந்து மாட்டிட்டு இருக்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பான். அப்ப வந்து இப்ப பக்கியோட க்ரூமேட் எல்லாம் சொல்லுவாங்க டேய் இவன் வந்து இவனை ஜோரோ தானே கூப்பிட்டான், இவன் தானே வந்து பைலட் அப்படின்னு சொல்லி பயந்து பார்த்து கத்திட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து பக்கி சொல்லுவான் ஓ நீ தான் வந்து அந்த பைலட் அப்ப நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஜோரோ திரும்பி நான் வந்து இப்ப பைலட் எல்லாம் இல்ல, நானே இப்ப ஒரு பைலட் தான்டா, நானே வந்து இவனோட குரூல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை வந்து பக்கி கேட்டுட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவனை கொல்ல போறேன் அதனால வந்து எனக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி வா சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து கத்தி எடுத்து ரெடி ஆயிடுவான். அப்படியே பக்கியை காட்டுறாங்க. பக்கி வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து கத்தி எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்கிறான். அந்த டைம் வந்து ஜோரோ அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ண அவனுக்கு எதுவுமே ஆகாது. அப்ப அது எல்லாத்தையும் நாமே பார்க்கவே மாட்டா. அட்டாக் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கண்ண மூடிட்டு இருப்பா. அப்ப வந்து லூஃபி பார்த்துட்டு என்னடா இவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே நாமே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவா. இது இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் ஜோரோவும் இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அப்ப பின்னால இருந்து பக்கி வந்து அவனை குத்திடுவான். குத்துனதுக்கு அப்புறமேட்டு பக்கி சொல்லுவான் நான் வந்து சாப்பிட்டா ஃப்ரூட்ரா, அதனால நீ வெட்டுற எதுவுமே எனக்கு ஒண்ணுமே ஆகாதுடா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். நீ என்னதான் வெட்டினாலும் துண்டு துண்டா போனாலும் நான் திருப்பி வந்து சேர்ந்து பண்ணா அப்படின்னு சொல்லி இருப்பான். அப்ப லூஃபி பார்த்துட்டு டேய் கோலம் மாதிரி பின்னால இருந்தா அவனை குத்தி கொண்டுட்டியாடா அப்படின்னு சொல்லி இது பேசிட்டு இருப்பானா. அதை பக்கி கேட்டுட்டு நான் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க எல்லாம் பக்கின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அப்ப ஜோரா வந்து இங்க என்னதான் நடக்குது, இப்ப எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பான். அப்ப நாமே வந்து ஜோரோவே பாத்துட்டு இருப்பான். அப்ப வந்து பக்கி வந்து கொல்றதுக்காக வருவான் ஜோரோவை. லூஃபி கட்டுறாங்க. லூஃபி வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். டேய் அவனை விட்றா ஃபர்ஸ்ட், என்ன வந்து கொல்றா, அவனுக்கு அவ்வளவு தைரியமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். இவனை ஃபர்ஸ்ட் கொல்றான் அதுக்கப்புறமேட்டு உன்னை கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப வந்து கத்தி அனுப்பிவிடுவான். அப்ப வந்து அதை வாயாலேயே வந்து லூஃபி பிடிச்சி அதை உடைச்சிருவான். உடைச்சிட்டு வாடா மோதி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பக்கி திருப்பி அந்த கேனை வந்து செட் பண்ணுவான். செட் பண்ணிட்டு அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லுவான் ஜோரோ இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோ வந்து லூஃபியை பார்த்துட்டு இருப்பான். லூஃபி வந்து இங்கிருந்து ஓடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வந்து பக்கியை அட்டாக் பண்ண போவான். பக்கியும் வந்து அப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஜோரோ வந்து ஒரு ஸ்லாஷ் ஒன்று போடுவான் பக்கியோட உடம்புல. அதுக்கப்புறமேட்டு அப்படியே லூஃபியை நோக்கி ஜோரோ ஓடிக்கிட்டு இருப்பான். போயிட்டு வந்து அங்க இருக்க கேனை வந்து அப்படியே பக்கி சைடு திருப்பி விட்டுருவான். அதுல பக்கி பால் இருக்கடா அப்படின்னு சொல்லி பக்கில இருந்து அவங்க குரூல இருக்க எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பயந்துட்டு இருக்கும் போதே வந்து நாமிட்ட வந்து லைட்டர் இருக்கா அவன்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். லூஃபி அதை பார்த்துட்டு சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதோட எபிசோட் முடியுது கைஸ்.